நான் வந்து ஜெயா சுந்தர், அருப்புக்கோட்டை தொகுதி, விருதுநகர் மாவட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களோட தீவிர விசுவாசி, ஆதரவாளர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் இந்த அதிமுக வந்து ரொம்ப தொய்விட்டு இத்தனை தோல்விகள் சந்திச்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல தொண்டர்கள்லாம் ரொம்பவே சோர்வா இருந்தாங்க. இப்ப வந்து நம்ம மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவருக்கு வந்து நேரடியா நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரறிஞர் அண்ணா இதுல வந்து அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த 10 வருஷமா அதிமுக வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறது தெரியும். மக்கள் என்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வராங்கங்கிற விஷயமும் தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து அம்மா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா உண்மையான மக்களாட்சியா நடந்தது. இன்னைக்கு அம்மா மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையான மக்களாட்சி, மன்னராட்சி தான் நடக்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு உள்ள தலைவர்கள் வந்து யாருமே வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுற தலைவர்கள் யாருமே கிடையாது. அது ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியா யாரா இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனையோ மக்களோட தேவைகளை பத்தியோ பேசுற தலைவர்கள் யாருமே இல்ல. இதுல நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு வந்திருந்தீங்கன்னா, அம்மா காலகட்டத்திலயும் அம்மாவுக்கு நிழலா இருக்கும் போதும் சரி, இன்னைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க அம்மா மறைவுக்கு அப்புறம் அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய அம்மா வந்து என்னைக்குமே மக்கள் பிரச்சனைகளை பத்தியே தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. மக்களோட குறைகள் என்னவோ அதை வந்து அறிக்கையாவும் கேட்டிருப்பாங்க. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அடிக்கடி வலியுறுத்திட்டே இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து அம்மா வந்து எதிர்கட்சி தலைவரா செஞ்சிட்டு இருப்பாங்க. மக்கள் பிரச்சனைகளை அவங்க தான் குரல் கொடுப்பாங்க. தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவை வந்து ஒன்னா இணையணும், மக்களாட்சி கொடுக்கணும், தொண்டர்கள் அதே மாதிரி தொண்டர்களோட நிலைமையும் மக்களோட நிலைமையும் அம்மா புரிஞ்ச ஒரு தலைவரா நம்ம சின்னம்மா இருந்துட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மக்களும் விரும்புறாங்க. இப்ப அம்மா வந்து இந்த விஷயம் நான் வந்து களத்துல இறங்குறேன்னு சொன்னதை நான் பார்க்கும்போது ஒரு சாமானியனாவும் ஒரு அம்மாவோட விசுவாசையா நான் பாத்துட்டு இருக்கேன். இந்த 3 நாளா பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில ஒரு புரட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பேர் அலைய ஏற்படுத்தி இருக்குங்கிறது எல்லாருமே கண் கூட பார்க்க முடியுது. அதே மாதிரி அம்மா எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இன்னும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வந்து அதிக நம்பிக்கையும் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி இப்ப அவங்களோட எதிர்பார்ப்புகளும் ரொம்ப அதிகமா, அம்மா கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப சாவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இனிமே அம்மாவோட அந்த நம்ம புரட்சி தலைவி அம்மா, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவோட மக்களாட்சி நம்ம சின்னம்மா மூலமா கண்டிப்பா கிடைக்குங்கிறது வந்து பொற்கால ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கறதுல மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட இதா இருக்காங்க. ரொம்ப நன்றி, காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அம்மா வருவாங்க, மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நாங்களும் ஒரு தொண்டனாவும் ஒரு சாமானியனாவும் அம்மாவோட ஆட்சியை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அம்மாவுக்கு என்னைக்குமே ஒரு கடைக்கோடி தொண்டனா எங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்க உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் கொடுத்துட்டு இருப்போங்கிறத இந்த